இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே.
நற்கருணை பவனுக்குள்ளா செல்ல இருக்கிறோம். நற்கருணை தினத்தை கொண்டாடுகிறோம். எனவே தயவு செய்து ஆங்காங்கே நின்று கொண்டு அத்தனை பேரும் இப்போது திருப்பலி முன்னுரைக்கு தயாராகும். திருப்பலி முன்னுரை முடிந்தவுடன் வருகை பாடலானது பாடப்படும். தந்தையர்கள் திருவுடைகளை அணிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மீண்டுமாக வண்டிகளை ஆங்காங்கே நிறுத்தியிருப்பவர்கள் ஆலயத்துக்கு முன்பாகவோ ஆலயத்திற்குள்ளவே தயவுசெய்து நிறுத்த வேண்டாம். குறிப்பாக குடிமரத்தான் இருந்தால் எடுத்துருங்க. முடிந்த அளவுக்கு நான் சொல்கிறது நாம் நற்கருணை பவனி மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே நிறைய இடங்கள் இருக்குது. முகப்பில் நிறைய இடத்த உட்காரலாம். பின்னாடி செயலையும் உட்காருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முன்னுரைக்கு தயாராகும். வானங்கள் கடவுளின் மாட்சியை புகழ்ந்து பாடும், வானமண்டலம் அவரது கைத்திறனை எடுத்துரைக்கும் என்று பாடிய திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இறைவனை போற்றி புகழ இறைப்பீடம் வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் புனித மரியன்னை மண்டலம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். தந்தை கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருள்பவர் என் தந்தையே என்று கூறிய இயேசு தம்மையே நமக்கு உணவாக தந்தார். இவ்வாறு மூவொரு கடவுளின் அன்பை உள்ளடக்கிய மறைபொருளே நற்கருணை. படைப்பின் போது கடவுளின் உயிர் மூச்சில் பங்கு பெற அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவின் மரணம் உயிர்ப்பின் மூலம் அவருடைய முடிவில்லா வாழ்விலும் பங்கு பெறுவோம். நற்கருணையின் பிறப்பிடமாகிய கல்வாரி பலி கிறிஸ்து மனிதத்தின் மீது கொண்ட அளவற்ற அன்பின் வெளிப்பாடாக அமைகிறது. மேலும் உயிர்த்தெழுதல் மீதுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கிறிஸ்து மீண்டும் வரும்போது நம் உடலும் மாட்சி பெறும் என்று உறுதியை தருகிறது. நற்கருணையின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்த தூய அந்தோனியாரின் விழாவை கொண்டாட நம்மையே தயாரிக்கும் இவ்வேளையில் நாமும் நற்கருணை மீது முழு நம்பிக்கை வைத்து கிறிஸ்து என்னும் உடலின் உறுப்புகளாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்திருப்போம். வருகை பாடலுக்கு தயாராகும். Bye.
கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்தோனியாருடைய திருவிழாவின் கடைசி 3 நாட்கள், இத்திருநாட்களை முத்திரு நாட்கள் என்று நாம் அழைக்கிறோம். ஆகவே இந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாள். காரணம் என்று நாம் நற்கருணை தினமாக இந்த நாளை கொண்டாடுகிறோம். அருள் வழங்கும் வித்தகர் புனித அந்தோனியார் என்ற தலைப்பில் சிந்திக்க தியானிக்க நம் மத்தியிலே வந்திருப்பவர்கள் நற்கருணை நாத சபையை சேர்ந்த குருக்களும் அமலமரி தியாகி சபையை சேர்ந்த குருவும் வந்திருக்கிறார். இந்த நாளிலே மிக அழகாக இந்த வழிபாடை நமக்காக வழிநடத்த இருப்பவர்கள் மரியன்னை மண்டலத்தைச் சேர்ந்த அன்னை திரேசா, தேவ சகாயம், அல்போன்சா, வெரோனிகா, மரிய குரட்டி அன்பியங்கள் இந்த நாளிலே இந்த வழிபாடை நமக்காக அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலி தலைமையேற்று நம்ம மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கிற நம்முடைய நற்கருணை நாத சபையைச் சேர்ந்த வேலுப்பெண் ஜாவடியில் இருக்கிற குரு மாணவர்களின் பயிற்றுவிக்கிற இல்லத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருப்பவர் தந்தை சீவீர் அவர்கள், அவருடைய உதவி தந்தையாக தந்தை ஸ்டீஃபன் அவர்கள், நம்முடைய திருவேற்காடு பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருப்ப தந்தை ராஜேஷ் அவர்கள், மூவரும் நற்கருணை நாத சபையைச் சேர்ந்தவர்கள். தந்தை அமிர்தராஜ் அவர்கள் நம்முடைய OMI நேற்று தினம் வந்து அமலமரி தியாகி சபையைச் சேர்ந்தவர், நம்முடைய நண்பரும் கூட. ஆகவே அவருடைய ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருடைய அன்போடு இன்றைய திருப்பலிக்கு வரவேற்போம். அவர்கள் வழியாக இறை ஆசிரை நாம் பெறுவோம். இப்போது திருப்பலி ஆனது துவங்கும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குத்துவிளக்கு முன்னுரை. நம் பாதுகாவலரின் 8ஆம் நாள் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் வண்ணம் இறைவனை வாழ்த்தி போற்றும் விதமாய் இந்த குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற அருட்தந்தை ராஜேஷ், அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குத்துவிளக்கின் 2ஆம் திரியை ஏற்ற அன்பிய பொறுப்பாளர்கள் திரு ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 3ஆம் மற்றும் 4ஆம் 5ஆம் திரிகளை ஏற்ற திருமதி அற்புத மேரி, திருமதி ஜாவ்லின் லதா, திருமதி ஆரோக்கிய ராணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் அமருவோம். இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டிற்குள் செல்வோம். கருத்து வாசனம். திருப்பலி கருத்து முடிந்தவுடன் பாவ மன்னிப்பு. பிரியமானவர்களை, நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இணைத்து இந்த திருப்பலியானது முக்கியமாக நன்றியின் திருப்பலியாக நெல்சன் மெக்சில்டா மரியசூசை பாப்பம்மாள் 59வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். இறைவனுக்கு நன்றியாகவும் லூயிசா ஜார்ஜ், தாம்சன் ரம்யா, இருதய பாபு மற்றும் குடும்பத்தார், NC செல்வராஜ், ஃபாத்திமா, புனித அல்போன்ஸ் அம்மாள், அன்பிய குடும்பங்கள் இறைவன் செய்த அனைத்து நலனுக்கு நன்றியாகவும், இருதய மைக்கேல் மற்றும் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும், பீட்டர் ராஜகோபால், தெபோரா, பால் தேவராஜ், வினி, வில்சன், சிம்லா வில்சன் ஆகிய அனைவரும் இறைவன் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலுமாக புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பிய குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஷெரின், வெரோனிகா, இவாருடன் வின்சி நல்ல முறையில் படிக்க, வேலை கிடைக்க, கருத்துக்கள் நிறைவேற, கனகராஜ், ரோசாலி மற்றும் குடும்பத்தின் உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோசப் தினேஷ், ஜோஸ்பின் குடும்ப சமாதானத்துக்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக பாக்கியம்மாள், சேவியர், ஆரோக்கியமேரி, உத்தரியநாதன், வேதமாணிக்கம், சந்தானம், மிக்கேலம்மாள் ஆகியோரின்
ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். பாவ மன்னிப்பு வழிபாடு. நற்கருணையில் உயிருடன் வாழும் இறைவா, நற்கருணை பேழையில் நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீர் என்பதை அறிந்தும் உம் பாதத்தில் அமர்ந்து உம்மை போற்றி புகழத் தவறிய நேரங்களுக்காக எமது மன்னிப்பை வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் உம் தெய்வீக பிரசன்னத்திற்கு முழு மரியாதை செலுத்தாமல் நற்கருணையின் மகத்துவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்த தருணங்களுக்காக உமது மன்னிப்பை இறைஞ்சுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அன்பின் தேவன் நற்கருணையில் வாழ்பவரே இறைவா, மாசு மறுவற்ற உமது திரு உடலை தகுந்த தயாரிப்பில்லாமல் பெற்ற நேரங்களுக்காகவும் ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலம் உம்மோடும் பிறரோடும் உள்ள உறவை புதுப்பிக்க தவறிய நேரங்களுக்காகவும் உமது மன்னிப்பை வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அனைவரும் எழுந்து நிற்போம். நம் பாவங்கள் பலவீனம் அனைத்தையும் மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
தெய்வீக திருப்பலியில் இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக நம்முடைய கோடி ஏற்பதர் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவர் அனைத்து அருளை நம்முடைய குடும்பத்திற்கு அளிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களின் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வு நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவிய ஒன்றே பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் தாம் விரும்பியவர்களை தேர்ந்து கொள்கின்றார். நாம் தேர்ந்து கொண்டவர்களை தகுதியுள்ளவர்களாக்கி நற்செய்தியை அறிவிக்கும் கருவிகளாக பயன்படுத்துகின்றார். திருத்தூதர்கள் தூய ஆவியின் அருளை பெற்ற பிறகுதான் தைரியத்தோடு இயேசுவை பற்றி அறிவித்தார்கள் என்பதை விவிலியத்தில் காண்கிறோம். திருத்தூதர் பவுலும் கடவுளின் அருள் ஒன்றே என்னை திருத்தொண்டன் ஆக்கிற்று என்ற உண்மையை ரோமியருக்கு எழுதிய நூலில் வெளிப்படுத்துகிறார். இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 19 முடிய. ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியன் ஆகிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தி அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவன் ஆகிய நான் பெருமை பாராட்டி கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அரும் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கும் மாநிலம் வரை எங்கு சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு பாடலுனக்காக நான் பாடுவேன், ஒரு போதும் என்னை மறவாய் இயேசுவே. ஒரு பாடலுனக்காக நான் பாடுவேன், ஒரு போதும் என்னை மறவாய் இயேசுவே.
நம் அனைவரும் அல்லேலூயா கீதத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 15 இறைவாக்குகள் 1 முதல் 7 வரை. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. விளக்குகள் அணைக்கப்படும். அதனுடைய நாம் தொடர்ந்து நம்முடைய பாதுகாவல் அந்தோனிய வாழ்க்கை வரலாற்றின் நிகழ்வுகளை இந்த ஒளி காட்சிப்படியாக காண்டு கொண்டிருக்கிறோம். 3 நிமிடங்கள் மட்டுமே. ஒரு நாள் சாத்தான் அந்தோனியாரிடம், நீர் எவ்வளவோ புதுமைகள் செய்கின்றீரே, உலகினை ஒரு நொடியில் சுற்றி வர உம்மால் முடியுமா? உம் கடவுள் உதவுவாரா? என்னால் முடியும், என் வல்லமைதான் பெரிது என்றது. அந்தோனியார் சிலுவை அடையாளத்தை தரையில் வரைய அது சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அந்தோனியார் அதை சுற்றி வந்தார். சிலுவைதான் உலக மீட்பு சின்னம் சிலுவை. சிலுவையின்றி உலக மீட்பு இல்லை. இயேசு உலக இரட்சகர். சிலுவையின்றி மறு உலகம் இல்லை. சிலுவை அழியாத உலகம் என்றார். சிலுவையை கண்டு பயந்து நடுங்கி பிசாசு ஓடியது. நிமிடத்திற்கு நிமிடம் அற்புதங்களையும் புதுமைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் செய்து வந்த அந்தோனியார் தன் மரண வேளை நெருங்குவதை உணர்ந்து அதற்கு தன்னை தயார் செய்ய காம்போ சேம்பியர் என்ற இடத்திற்கு செல்ல விரும்பினார். அதற்காக தனது சபை மேலாளர் அனுமதி பெற கடிதம் ஒன்றை எழுதினார். கடிதத்தை மேலாளரிடம் கொண்டு செல்ல ஒருவர் தயாரானார். அந்தோனியார் எழுத கடிதம் மாயமாய் மறைந்தது. இதனை கண்ட அந்தோனியார் தனது பயணம் தேவ விருப்பம் இல்லை என்பதாக எண்ணினார். ஆனால் தேவ ஆவியினால் அக்கடிதம் சேர்க்கப்பட்டது. மேலாளரின் உத்தரவும் கிடைத்தது.
உத்தரவின் பேரில் காம்போ சேம்பியர் சென்ற அந்தோணியாரை அவரது நண்பர் தீசோ அன்புடன் வரவேற்றார். அந்தோணியாரின் விருப்பப்படி அழகிய தோட்டத்தின் நடுவில் வவல்நட் மரத்தில் ஒரு குடிசையை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்தோணியாருடன் வந்த சக குருக்கள் லூகாஸ், ரோஜர் என்பவர்களுக்காகவும் தனித்தனி குடில்களும் அமைக்கப்பட்டன. தன் அந்திம காலம் அருகில் உள்ளதை அறிந்த அவர் கடும் ஜபமும் தவமும் தியானமும் செய்து வந்தார். 1231 ஆண்டு ஜூன் திங்கள் 13 நாள் வெள்ளிக்கிழமை மதிய உணவை அருந்த சென்ற அந்தோணியார் உணவு அறையில் பலவீனத்தால் தள்ளாடி மூர்ச்சையானார். உடனே அவரை ஒரு வண்டியில் ஏற்றி ஆர்சில்லாவே பட்டணத்தில் உள்ள புனித கிளாரம்மாள் மடத்திற்கு கொண்டு சென்றனர். ஆர்சில்லா சென்றதும் மீண்டும் நோய் அவரை வன்மையாய் தாக்கியது. பலம் அனைத்தும் இழந்தவராய் காணப்பட்ட அவர் சிறிது நலமுற்றதும் பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை அருந்தினார். அவர் ஆன்மா ஆனந்தத்தில் திளைத்தது. தன் தாயார் தனக்கு கற்றுத்தந்த தன் வாழ்நாள் முழுவதும் பாடி வந்த தேவதாயின் ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்ற பாடலை பாடினார். பின் வானத்தையே அண்ணார்ந்து பார்த்த வண்ணம் இருந்தார். அருகில் இருந்த சகோதரர் எதை பார்க்கிறீர் என வினவினார். என் ஆண்டவரை காண்கிறேன் என பதில் வந்தது. பின்பு அந்தோணியாருக்கு அவஸ்தை பூசுதல் கொடுக்கப்பட்டது. தாவீது அரசரின் தவ சங்கீதங்களை அவர் ஜபித்தார். உடன் துறவிகளும் உருக்கமாய் ஜபித்தனர். சுமார் அரை மணி நேரம் ஆண்டவரிடம் அமைதியாக மௌனமாக பேசிக் கொண்டிருந்தார். அமைதியும் உறுதியும் நம்பிக்கையும் அவரிடமிருந்தது. அந்தோணியாரின் திருமுகம் ஒளிமயமாகி சுடர்விட ஆரம்பித்தது. புனிதத்தின் சுடர் ஒளி அவரில் பிரகாசித்தது. அந்தோணியாரின் தூய ஆன்மா அது அடைபட்டிருந்த உடலை விட்டு பிரிந்து விண்ணக தந்தையை நோக்கி சென்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான புனித அந்தோணியார் பக்தர்களே, கடந்த 7 நாட்களாக புனிதரின் வாழ்க்கையையும் புனிதருடைய அற்புதங்களையும் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 8ஆம் நாளாகிய இன்றும் அந்த புனிதருடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சில நிகழ்வுகளை அறிந்து கொண்டு நாமும் அந்த புனித வாழ்வை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித அந்தோணியார் அருள் விளங்கும் வித்தகர் என்ற அந்த தலைப்பினை அருள் தந்தையார் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அருள் வழங்குகின்ற வித்தகர் என்று பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவில் கொண்டு வருவோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இயேசுடைய அருளும் ஆசீரும் இணைந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஆனவன் தந்தையினுடைய அருளோடு இந்த உலகிற்கு வந்திருக்கின்றார். இந்த உலகிற்கு வந்து இந்த உலகினை அவருடைய அன்பாலும் அமைதியாலும் ஒற்றுமையாலும் நிரப்பியவர். அவர் இந்த உலகை விட்டு செல்லுகின்ற பொழுது தான் பெற்ற அருளை என்னை பின்பற்றுகிற அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருந்த காரணத்தினால் தன்னுடைய திருத்தூதர்களுக்கும் அந்த அருளை நிறைவாய் விட்டு சென்றார். இயேசு உயிர்த்த பிற்பாடு இயேசுடைய திருத்தூதர்கள் வெளியில் சென்று அந்த மறைபரப்பு பணியை செய்வதற்கு தடையாக இருந்தது பயம், கலக்கம், தயக்கம். இவை அனைத்தையும் பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது அந்த பெருவிழாவின் போது அந்த தூய ஆவின் வல்லமையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த வல்லமையை பெற்ற பிற்பாடு திருத்தூதர்கள் அச்சமின்றி கலக்கமின்றி தயக்கமின்றி இயேசுடைய அந்த நற்செய்தியை இயேசுடைய அந்த செயல்களை மக்களுக்கு எடுத்துரைக்க சென்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுதும் புனித பவுல் சவுலாக இருந்தபோது இயேசுவை
எதிர்த்து நின்றார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்தவன் இயேசுவை தன் வாழ்வில் எதிர்கொண்ட பிற்பாடு இயேசுவுக்காக சாட்சி பகர வேண்டும், இயேசுவை பிறருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு நேர நோக்கமாக இருந்தது. அங்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதுகிறேன் என்று கூறுகின்றார். ஆக புனித பவுல் கடவுளுடைய அருளை உணர்ந்து கொண்டார். அதன் நிமித்தமாக தன் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்காகவும் தன் இறை பணிக்காகவும் நிறைவாக ஒப்புக் கொடுத்தார். அதே வழியில் திருத்துதர் வழியில் வருகின்றவர்களும் புனிதர்களும் அதே நிலையிலே நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு புனிதர்களுக்கு என்று ஒவ்வொரு அருள் நிலையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நமக்கு எல்லோருக்கும் அறிந்த ஒரு புனிதர், தெரிந்த ஒரு புனிதர், நமது பங்கின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித அந்தோணியார், அவருடைய வாழ்விலும் பலவிதமான அருளை அவர் பெற்றுக்கொண்டார். பலவிதமான அருளை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அருளை பிறருக்கு இலவசமாக கொடுக்கின்றார். புனித பவுலடியார் கூறுவார் இல்லையா, நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாகவே நீங்கள் வழங்குங்கள் என்று கூறுவார். அதே போல அந்த வழியில் வரக்கூடிய புனித அந்தோணியார் தான் பெற்ற அனைத்தையும் இறைவன் கொடுத்த கொடையாக நினைத்தார். ஆக ஒரு நாள் எண்ணற்ற அற்புதங்களை செய்து வந்தார். ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற அற்புதங்களை செய்து வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு நிறைவான தூக்கம் என்பது இல்லை. ஆக பலவிதமான இன்னல்கள் அவர் வாழ்ந்த இடங்களிலே இருந்த ஒரு காரணத்தினால் அவர் இல்லத்தின் அதிபர் ஒன்று கூறுகின்றார், ஒரு நாளிற்கு மட்டும் 13 நிகழ்வுகள் மட்டுமே நீ நிகழ்த்த வேண்டும், 13 அற்புதங்களை மட்டுமே நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த புனித அந்தோணியாருக்கு அந்த ஒரு நிலையை கொடுக்கின்றார். இருந்தாலும் புனித அந்தோணியார் தன்னுடைய ஒரு நாள் 13 நிலைகளிலும் 13 அற்புதங்களையும் நிறைத்த பிற்பாடு அவர் வெளியே இரவு உணவு உண்ட பிற்பாடு வெளியே உலாவச் செல்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு அங்கு ஏற்படுகின்றது. அந்த நிகழ்வை பார்த்தவுடன் ஒரு கட்டிடத்தில் இருந்து ஒரு மனிதன் கீழே குதிக்கின்றான் இல்லையா, தவறி விழுகின்றான். அப்படி தவறி விழுகின்றவனை கீழே விழாதபடி அவனை அந்தரத்திலேயே தொங்க வைத்தார் இல்லையா. இது புனித அந்தோனுடைய மீண்டும் ஒரு புதுமையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு அற்புதங்களும் அருமையாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். புனித அந்தோணியார் உடைந்த குடுவை மீண்டும் உருப்பெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி அந்த உடைந்த குடுவை உருப்பெறுகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற பொழுது மிக அற்புதமாக இறைவன் அதை கொடுத்திருக்கின்றார். ஒரு சமயம் சிறுவன் அந்த புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு விரைவாக சென்று கொண்டிருந்த பொழுது தண்ணீர் நிறைந்த குடத்துடன் ஒரு சிறுமி எதிரே வந்தார். எதிரே வருகின்ற அந்த இருவரும் கடக்கின்ற பொழுது அந்த சிறுமியின் மண்குடமானது உடைக்கப்படுகின்றது, கீழே விழுந்து உடைப்படுகின்றது. அந்த உடைப்பட்ட அந்த குடத்தை பார்த்து அந்த சிறுமியானவள் தன் தலைவி இதை நினைத்து அடிப்பாளே, என்னை திட்டுவாளே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே புனித அந்தோணியார் அந்த குடத்தை எடுத்து, உடைந்த குடத்தை எடுத்து ஒவ்வொன்றாக ஒட்ட வைத்து முழந்தாள் படையிட்டு செபிக்கின்றார். மீண்டும் அந்த உடைந்த குடம் பழையது போல் உருப்பெற்றது. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கின்றோம் புனித அந்தோணியார் எப்படியெல்லாம் புதுமைகளை நிகழ்த்துகின்றார், எப்படியெல்லாம் இறைவனுடைய அருளை கண்டதும் அந்த அருளை பிறருக்கு வாரி வழங்குகின்றார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது புனித அந்தோணியார் சுவர் 2ஆக பிளந்து அவருக்கு அந்த நற்கருணையை காண்பிக்கின்றது. அவர் திருப்பலிக்கு செல்லவில்லை. அந்த திருப்பலியின் போது அந்த நற்கருணையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லையே, அந்த நற்கருணையை நான் பார்க்க முடியவில்லையே என்று அந்த ஆதங்கத்தோடும் ஏவலோடும் ஏக்கத்தோடும் அதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவன் அந்த ஆலயத்தின் சுவரை 2ஆக பிளந்து அந்த நற்கருணை ஆண்டவரை நேரடியாக பார்ப்பதற்கான ஒரு வசதியை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார். இப்படி அந்த புனித அந்தோணியார் அந்த நிகழ்வை பெற்ற பிற்பாடு தான் செய்த அனைத்தையும் நினைத்து பார்க்கின்றார். கடவுளுடைய அருள் அவரை நிறைவாய் ஆட்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
புனித அந்தோணியார் அருள் வழங்கும் வித்தகராக, நாம் கேட்கின்ற அனைத்தையும் கொடுக்கின்றவராக, நாம் கொடுப்பது மட்டுமல்ல அதை நிகழ்த்தி கொடுப்பவராக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புனித அந்தோணியார் எப்பொழுதுமே நாம் கேட்பதை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படி உடைந்த குடுவை மீண்டும் உருப்பெறுகின்றது, சுவர் இரண்டாக பிளந்து பிறப்பது, கழுதை நற்கதையை வணங்குகிறது, இவரின் மறையுரையை கேட்ட மீன்கள் தவளையோடு உரையாடுவது என்று இறந்த குழந்தை உயிர் பெறுகிறது என்பது பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். இதே நிகழ்வும் விவிலியத்திலும் நடந்திருக்கின்றன. இயேசு செய்த அற்புதங்களை நாம் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது, இறந்த கைம்பெண்ணினுடைய மகனை உயிர்ப்பிக்க செய்கின்றார், இறந்த சிறுமியை உயிர்ப்பிக்க செய்கின்றார் இயேசு கிறிஸ்து. அதே போல அந்த இயேசுவின் அருளை முழுமையாய் கண்டவராய், இயேசு கிறிஸ்துவின் அருளை முழுமையாய் அடைந்தவராய் இதையும் அவர் செய்கின்றார். இறந்த சிறுமியை இவரும் உயிர்ப்பிக்க செய்கின்றார். கொடிய நஞ்சை உண்டும் அவர் உயிர் வாழ்கின்றார் என்றால் கடவுளின் அருள் அவரை ஆட்கொண்டிருக்கின்றது. அதே கடவுள் அருள் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசுவை கையில் எந்த பாக்கியம் பெற்றவராக நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இழந்தால் படியிட்டு ஜெபத்தை தன் வாழ்வாக்கியதன் வழியாக அந்த இறையருளை கண்டார். அந்த இறையருளை முழுமையாக தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த இறையருளின் வழியாக குழந்தை இயேசுவை கரத்தில் எந்த பாக்கியம் பெற்றவரை நாம் பார்க்கின்றோம். இறந்து பல 100 ஆண்டுகள் பிற்பாடும் அவரை தோண்டி எடுக்கின்ற பொழுது அவர் நாவு அழியாமல் இருக்கிறது. இறைவனுடைய அருளால் நிகழ்த்தப்பட்டது. மரியாளுக்கு மங்கள வேர்த்த சொன்னதும் இவை அனைத்தும் கடவுளால் நிகழ்ந்துள்ளது என்று நிறைவு பெறுகின்றது. அதே போல புனித அந்தோணியாருடைய வாழ்வில் அனைத்தும் கடவுளால் நிகழ்ந்துள்ளது. கடவுளின்றி ஒரு எதுவும் இல்லை என்பதை புனித அந்தோணியார் தன் வாழ்வில் அறிந்து கொண்டவராய், புரிந்தவராய், தன் அனைத்து அற்புதங்களையும் இறைவனுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் தொலைத்த பொருளை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது புனித அந்தோணியாரே, நான் தொலைத்து விட்டேன், என் பொருளை தேடி கொடுத்து விடும் என்று சொன்ன உடனே நாம் எங்கிருந்தாலும் சரி அந்த பொருள் நம்மை வந்து அடைகின்றன. தொலைத்த வாழ்க்கை, பொருள் என்று ஒவ்வொன்றாக நாம் புனித அந்தோணியார் இடத்துல வேண்டி கேட்கின்ற பொழுது அனைத்தையும் திருப்பி கொடுக்கின்றவராக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அருள் நிலை அவரை நிறைவாய் ஆட்கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இவர் பல அதிசயங்களை செய்து மக்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவதில் தாராள மனம் கொண்டவராக பார்க்கின்றோம். எனவேதான் இவரை மேன் ஆஃப் மிரக்கல் என்று கூறுவார்கள். மேன் ஆஃப் மிரக்கல் என்று சொல்லுவார்கள், மேன் ஆஃப் லவ் என்று சொல்லுவார்கள், மேன் ஆஃப் சின்சியாரிட்டி என்று சொல்லுவார்கள், மேன் ஆஃப் டிவோஷன் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 4ம் புனித அந்தோணியாருடைய வாழ்வில் நிறைவாய் இருந்தது. நானும் அந்தனுடைய பக்தராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பக்தராக இருக்கின்ற எனக்கு இதே நிலையை ஆண்டவர் எனக்கு அருள் இருக்கின்றாரா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து சிந்தித்து பார்க்க அது செயல்பட நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஏனெனில் புனித அந்தோணியாரின் வழியில் வருகின்ற நாம் அனைவருமே சிறந்தவர்களாக இருக்க இறைவன் நினைக்கின்றார். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறைவனுடைய அருளும் புனிதனுடைய வழித்துணையும் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பதுவை நகர புனிதரை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் அவரிடம் இருக்கின்ற அந்த அருள்தான், அவரிடம் இருக்கின்ற அந்த அன்புதான், அவரிடம் இருக்கின்ற அந்த நேர்மையான நிலைதான், அவரிடம் இருக்கின்ற அந்த இறைத்தன்மை. ஆக இந்த அனைத்தையும் நம் அனைவரையும் அவர் பக்கம் திருப்புகின்றது. ஏனென்றால் மனிதராக பிறந்து தன்னை முழுமையாக கடவுளுக்காக அர்ப்பணித்து தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இறைவனை கண்டடைந்தார். இன்று நானும் அந்த இறைவனை கண்டடைவேனா என்ற அந்த கேள்விகளை நம்முள் எழுப்புவோம். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் இந்த புனிதருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில் இல்லாமல் இந்த திருவிழாவானது என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விழாவாக மாற வேண்டும், அருள் தரக்கூடிய ஒரு விழாவாக மாற வேண்டும், அருளை கண்டடைந்த ஒரு விழாவாக மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஏனென்றால் நம்மோடு உடன் பயணிக்கின்றார் இந்த பதுவை நகர் புனிதர்.
ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் இந்த புனிதருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கின்றது. அனைத்து அருளையும் பெற்றவராய் அவரை பார்க்கின்றோம். அதே அருளை நான் பெற்று அந்த இன்பத்தை இந்த வையகமும் பெருக என்ற அந்த ஒரு சிந்தனையோடு இறைவன் நமக்கு அந்த அருளை நிறைவாய் கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் அந்த புனிதரை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள். இன்று நாமும் அவருடைய பக்தர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பக்தர்களாக இருக்கின்ற நாமும் அந்த புனிதருடைய வாழ்க்கையை வாழ்வாக்க முயற்சிப்போம். அந்த அற்புதங்களை வாழ்வாக்க முயற்சிப்போம். வெறுமனை வாசிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் அந்த நிகழ்வை நம்ம வாழ்வாக்குகின்ற பொழுது அந்த உண்மையான நிலையும் அந்த அருள் நிறைந்த நிலையும் நம்மை மேலும் ஒரு படிக்கு உயர்த்தி செல்லும் என்பதை இந்த புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து இந்த புனிதருடைய நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லியும் இந்த புனிதருடைய ஆசீர்வாதமும் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டது போல நான் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன் என்று புனித பவுல் கூறுவது போல நாமும் அந்த கடவுளை அருளை கண்டடைய வேண்டும். அதன் வழியாக அந்த கடவுளை பிறருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதன் வழியாக புனிதருடைய ஆசீரையும் வழி நடத்துதலையும் புனிதருடைய அன்பான வேண்டுதலையும் வேண்டி ஜெபிப்போம். அதன் வழியாக தொடர்ந்து அவருடைய உண்மையுள்ள பக்தர்களாக மாறுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இவ்வழியில் இணைவோம். நம் அனைவரும் அமர்ந்தவாறு இருப்போம். இப்போது நம்முடைய விசுவாசி மன்றாட்டை அடையாள காணிக்கையின் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். அப்பம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்று கூறிய இயேசுவே, கோதுமையை பிசைந்து செய்யப்பட்ட இந்த அப்பத்தை காணிக்கையாக அர்ப்பணிக்கும் இவ்வேளையில் திருச்சபையின் தலைவர்கள் தங்களின் தியாக வாழ்க்கையினால் திருச்சபையை கட்டி எழுப்பவும் இறை மக்களை நல்வழியில் நடத்தவும் அருள் வேண்டி மன்றாடுகின்றோம். ரசம் கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்தபோது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இயேசுவே, இந்த ரசத்தை உம் பாதம் அர்ப்பணிக்கும் இவ்வேளையில் எம் பங்கு குடும்பங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். திராட்சை கிளையானது கொடியோடு இணைந்திருப்பது போல் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்திருந்து எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துணி தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று உரைத்த இயேசுவே, நற்கருணை என்னும் அருள் அடையாளத்தை பெற வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவை எங்கள் உள்ளத்தில் வரவேற்கும் நாங்கள் எங்கள் உள்ளத்தை இந்த வெள்ளை துணி போல் எப்போதும் தூய்மையாக வைத்து கொள்ள வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளை வேண்டினோம்.
குடிப்பவன் என்றுமே தாகம் அடையான் என்று கூறிய இயேசுவே, இந்த தண்ணீரோடு சேர்ந்து எம் பங்கில் உள்ள இளைஞர் இளம்பெண்களை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். ஒரு துளி நீர் ரசத்தோடு சேர்ந்து ரசமாக மாறுவது போல எம் இளைஞர் உம்மோடு சேர்ந்து உம்மை போல வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருப்படம். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. என்னை உண்பவர் இறப்பிலும் வாழ்வான் என்றவரே எம் இறைவா. எங்கள் பங்கின் பாதுகாவலராம் புனித அந்தோணியார் உம்மீது கொண்ட பக்தியால் நற்கருணைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை அவர் வாழ்வின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்களும் எம் புனிதரை போன்று நீர் உயிரோடு நற்கருணையில் இருப்பதை அவிசுவாசமின்றி முழு மனதோடு நம்பி உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவைகளுக்காக நாம் அவனமாக ஜெபிப்போம். சிறப்பாக நற்கருணை தினத்தை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நற்கருணை பக்தியிலே நாம் வளர வேண்டும், நம் பிள்ளைகள் வளர வேண்டும். நற்கருணை தான் நமது வாழ்வின் ஊற்று மையமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்கருணை பிரசன்னத்தில் நாம் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும். நற்கருணையின் ஆதரோடு நம்ம எப்போதும் பயணிக்க அருள் வேண்டுவோம். எங்களை ஆண்டு வழிநடத்தும் நீ இறைவா, உமக்கு முன்பாக இந்த நற்கருணை வேளையில் நாங்கள் ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு வேண்டுதலுக்காகவும் எங்களுடைய உள்ளத்தில் எழுப்புகின்ற இந்த கவலைகள் கண்ணீர்கள் கோடியற்பு வந்தாலே பொழுதும் இந்த ஒரு தேவைக்காக எங்களுக்காக பரிந்து பேசுவா என்று நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவைகளை இறைவன் கண்ணோக்கி பார்த்து நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பதிலை அளிப்பார் நம்பிக்கையில் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடு அவனி. ஆண்டவரை தூய அந்தோனியாருடைய நினைவு கொண்டாடத்தில் உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றளவு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறைநிகள் வழியாக இவருக்கு நீ மாற்றளித்தது போல
எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரானும் தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டலாம் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினை நான் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்னாட்டினால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானத்துரணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு மகிழ்ச்சி புகழ் பாடி செய்து முடிவென்றேன். பாடுவதாவது அனைவருடைய கண்களும் பலிபீடத்தில் மேல் இருக்கட்டும். நம் ஆண்டவர் வழியாக மாறுகின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை அவர் நம்மளுக்கு அளிப்பாராக. ஆண்டவரை நீமையே ஆகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்றும். ஆகவே நம்முடைய ஆவையை புகழ்ந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட ஊலம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமை இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் எழுந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை கிறிஸ்து இறப்பினையும் உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், நற்கருணையின் இறைவாக்கினர் புனித பீட்டர் ஜூலியன், புனித அந்தோணியார், புனித தேவசகாயம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என் பெயரால் எதை கேட்டாலும் நான் தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுப்பேன் என்ற உடைய வாக்குறுதிக்கு இணங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லிக் கொடுத்த இறை வேண்டலை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை மன்றாடுகின்ற இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றபடி திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதுவும் இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய மனதில் இருக்கின்ற எந்த விதமான தீய எண்ணங்களாக இருக்கட்டும், மனக்கலக்கங்களாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை சவாலாக இருக்கட்டும், அனைத்திற்கும் ஒரே மருந்தாக, ஒரே தீர்வாக இந்த நற்கருணையில் தன்னுடைய பிரசன்னத்தையும் அருளையும் பொழிகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரை நம்பி உற்று நோக்கி இவரை வணங்கி இவரை உட்கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று மாற்றத்தையும் புதிய உயிரையும் இறைவன் அளிக்க தயாராக இருக்கின்ற செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர்.
முழங்கால் படியிடுவோம். நம்முடைய விழாவினுடைய இந்த 8வது நாள் லபலான் திருவழியிலே நற்கருணை ஆண்டவரோடு நற்கருணை தினத்தை கொண்டாடி மகிழ்கிறோம். நம்முடைய புனிதர் அந்தோணியார் புதுமைகளை செய்ய முடிந்தது என்றால் நற்கருணை மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார். அருள்விளங்கும் புத்தகராக இன்றளவும் இம்மண்ணிலே அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் பாதத்தில் நான் முதல் நாள் சொன்ன தினந்தோறும் சொல்லிக்கொண்ட ஒரு கருத்தை வைத்து கொண்டு அவரை நோக்கிய ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கிய பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே. தங்களை மூடுவோம். என்னுடைய மறைவுரையில் ஒரு வார்த்தை, கடவுளால் எல்லாம் கூடும். அவரை நம்புவோருக்கு எல்லாம் செய்ய வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். இந்த கொடியேற்று நாளிலிருந்து இந்த நாள் வரை நம்முடைய வாழ்விலே கொண்டு அந்தோணியாரை நம்பி வந்திருக்கிறோம். நலன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பல நலன்களையும் நன்மைகளையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை, நம் குடும்பங்களை, நம் தேவைகளை, நம் பிள்ளைகளை, நாம் நினைத்திருக்கிற பல காரியங்களை, இதெல்லாம் என்னால் முடியுமா, இது செய்ய முடியுமா, இது நடக்குமா அப்படி என்று அவநம்பிக்கையோடு இருக்கிற காரியங்களை அப்படி பார்த்து கொடுப்போம். நம்முடைய உடல் வலிகளை, உடல் தேவைகளை, மன தேவைகளை, பொருளாதார தேவைகளை, உள்ள தேவைகளை நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாவல் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். கண்டிப்பாக நிச்சயமாக அவர் நமக்காக பரிந்து பேசி பெற்று தருவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கூடி அற்புதம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக எப்பொழுதும் என்னாலும் பரிந்து பேசுகின்றவனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் அமருவோம். இந்த நற்கருணை தினம் நான் கடந்த சனிக்கிழமை நம்முடைய புதுநன்மை பிள்ளைகளுக்கு இது இன்னொரு பிரசங்கம் இல்லை, பட் இருந்தால் நற்கருணையினுடைய மையத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு சும்மா ஒரு தியானம் கொடுத்தேன். 3 கருத்து தான் சொன்னேன். நற்கருணை 1, யார் கண்டுபிடிப்பான்? வெரி குட். திருப்பலி. நற்கருணை என்றால் வேற ஒண்ணுமே இல்லை. திருப்பலி, இயேசு தினந்தோறும் நமக்காக பலியாகிறார். நற்கருணை இயேசுவின் தியாகப்பலி. 2வது நற்கருணை இயேசுவின் திருவிருந்து. ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலியில நாம் அனைவரும் இயேசுவை விருந்தாக, இது என் உடல், இது என் ரத்தம் என்று இயேசு தன்னையே நமக்கு விட்டு கொடுக்கிறார். இயேசுவின் திருவிருந்து. 3வது இயேசுவின் திருப்பிரசன்னம். இயேசு நமக்காக இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த நற்கருணை வடிவத்தில் அந்த கதிர் பாத்திரம் வைத்து ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற போது இயேசு இங்கே இருக்கிறார். அவருடைய மெய்யான பிரசன்னம் நம்மை வழி நடத்து. அருமையான மகளுக்கு ஒரு பலத்தை, ஒரு கரவழி கொடுப்போம். ஆகவே இன்று நற்கருணை தினத்தை கொண்டாடுகிறோம். நற்கருணை இயேசுவின் தியாகப்பலி, நற்கருணை இயேசுவின் திருவிருந்து, நற்கருணை இயேசுவின்
திருப்பிரசன்னம். அவ்வளோதான். திருப்பலி, திருவிருந்து, திருப்பிரசன்னம். சரியா? இதை தான் இன்னைக்கு நாம் செய்ய இருக்கிறோம். அதை தான் தினந்தோறும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் குறிப்பாக இந்த திருவிழாவில் இப்படியாக இந்த நற்கருணையை வளம் வர இருக்கிறார். இதை நான் பற்றி சொல்கிறேன் அப்புறமா. இந்த நாளில் மிக அழகாக, மிக அற்புதமாக நம்முடைய மரியன்னை மண்டலத்தைச் சேர்ந்த அன்னை திரேசா, தெய்வ சகாயம், அல்போன்சா, வெரோனிகா, மரிய குரட்டி அன்பிகள் மிக அழகாக, மிக அற்புதமாக இந்த நாளை மிக வழிபாடு, மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நெஞ்சால் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே மத்தியிலே இந்த நாள் நற்கருணை தினம். ஆகவே நற்கருணை சபையை சேர்ந்த குருக்களை அழைத்திருக்கிறோம். வேலைப்பெண் சாவடியில் சினக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய, கரெக்டா? சினக்கல் என்று சொல்லக்கூடிய வேலைப்பஞ்சாவடி பிளஸஸ் சாக்கரமன் குரு மாணவர்கள் இல்லம் இருக்கிறது. கல்லூரி படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் அங்கிருந்து தன்னுடைய குருத்துவ பயிற்சியை பெற்று கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக இருந்து பல குருக்களை தயாரித்த அற்புதமான ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் வேலைப்பஞ்சாவடியில் கருணாலயம் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்கு. ஆகவே அந்த இடத்துல தந்தை சேவியர் என்ற திருப்பலி நிறைவேற்றியவர் அந்த இல்லத்தினுடைய இல்லத்தந்தையாக டைரக்டராக இருந்து கொண்டு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் மிக அழகாக, மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எப்போது அழைத்தாலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்வுள்ளம் கொண்ட தந்தை அவர்கள் தொடர்ந்து இந்த 3 பேருமே 4 பேர் இருக்காங்க. 3 பேருமே நம்மோடு கூட 4 பேரும் வழி நடத்துவாங்க. ஒவ்வொரு இடத்திலும் நற்கருணை பற்றிய மகிமையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். எனவே நாளிலே மிக அழகாக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அருள் தந்தை செய்தி அவளுக்கு நம்முடைய நெஞ்சார் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் வண்ணமாக நம்முடைய அன்பையை பொறுப்பால் அவளுக்கு நமது அன்பை வெளிக்காட்ட அன்போடு அழைக்கிறோம். தந்தை சேவியர் முன்னாடி வாங்க. வேகமாக அந்த ஒரு கரவழி சொன்னா கொடுத்துடலாம். ஜோரா கைத்தடிகள் என்ன அப்படியே சட்டு. தந்தை ராஜேஷ் அவர்கள், தந்தை அவர்கள் நான் சொன்னது போல நம்முடைய அவரும் நற்கருணை சபையைச் சேர்ந்தவர். 2ஆம் ஆண்டு நம்முடைய திருவேற்காடு ஆரோக்கிய அணியின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று கடந்த ஓராண்டு நிறைவு செய்து 2ஆம் ஆண்டிலே காலெடுத்து வைக்கிறார். நம்முடைய மறைபட்ட குருக்களோடு இணக்கமாக செல்லக்கூடியவர். நிறைய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார். துடிதுடிப்புள்ள ஒரு சாமியார் கூட. எனவே இந்த மறைவுரையை ரத்தன சுருக்கம் நான் தான் சொன்னேன். ஷார்ட்டாகவே என்ன ரொம்ப நேரம் பேசின டைம் ஆகிடும். நம்ம பவனிக்கு போனதுனால தான் அவர் குறைந்த அளவில் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு இந்த மறைவுரை ஆற்றிய தந்தை ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்போம். அவருக்கு நம்முடைய அன்பை வெளிக்காட்ட நம்முடைய அன்பிய பொறுப்பாளரை அன்போடு அழைக்கிறோம். பலத்த ஒரு கரவழி. தந்தை அமிர்தசாமி அவர்கள், அமிர்தராஜ் அமிர்தராஜ் அவர்கள் என்னுடைய ஜூனியர், 2 வருஷம் சீனியர் மாதிரி இருப்பார். அவர் ஓஎம்ஐ சபையை நேற்றைய தினம் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்தவர். கடந்த பல ஆண்டுகள் பல இடங்களில் பணியாற்றி கடந்த சில ஆண்டுகள் தோமியார் மலையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை ஆற்றி இப்போது பூந்தமல்லி குருமடம், நான் நேற்று சொன்ன ஸ்கோலாஸ்டிகேட், அதாவது இறையியல் மாணவர்களை பயிற்றுவிக்கிற அந்த இல்லத்துடைய வைஸ் ரெக்டராக, அட்மினிஸ்ட்ரேட்டராக பொறுப்பேற்று இருக்கிறார். அவரும் கூட என்னை இனிய நண்பர். ஆகவே அவர் நாள் நம்முடைய மகிழ்வை கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நம்முடைய அன்பிய பொறுப்பாளை அன்போடு அழைக்கிறேன். நல்ல ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை ஸ்டீவன் அவர்கள் குருவாகி ஓராண்டு நிறைவு செய்தவர். தந்தை அவர்கள் நற்கருணைநாத சபையைச் சேர்ந்தவர். கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் மூலக்கூடா என்ற இடத்துல பங்கு பணியாளராக, உதவி பங்கு தந்தையாக பணியாற்றியவர். இப்போது நம்முடைய வேலைப்பஞ்சாவடி அந்த குரு மாணவடி பயிற்றுக்கு இல்லத்தினுடைய பொறுப்பாளர் தந்தையாக வந்திருக்கிறார். எனவே தொடுதொடுப்புள்ள ஒரு குருவானவர் முதல் முறையாக பார்க்கிறேன். எனவே தந்தை ஸ்டீவன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் வண்ணமாக நம்முடைய அன்பிய பொறுப்பாளரை அன்போடு அழைக்கிறேன். பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஐந்து நிமிடம் கண்டிப்பா நடக்கணும். நாளை தினம் என்ன விசேஷம்? ஆமா, தேர் திருவிழா. நான் வழக்கமாக சொல்கிறேன், அதை பற்றி வாட்ஸ்அப்பெல்லாம் போட்டேன், ஆல்ரெடி நேற்றே போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பவனி முடிந்தவுடன் அசன குழுவிற்கான ஒரு சின்ன கூட்டத்தை ஏற்படுறவங்க எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். எனவே அதற்கான ஒரு சின்ன கூட்டம் பவனி முடிந்த பிற்பாடு ஒரு 8:30 மணிக்கு இந்த ஆலயத்தில் நடைபெறும். எனவே தன்னார்வ தொண்டர்கள் எப்படி வழி நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய குழுவினர் அப்படி வழி நடத்தும். எனவே அத்தனை பேரும் ஒரு 10-15 நடைபெறுகிற அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு
நாளை தினம் நம்முடைய பங்கில் மிக முக்கியமான விழாவை நாம் ஏறெடுக்கிறோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய தேர் திருவிழாவை கோலாகலமாக ஆடம்பரமாக நாம் வாழ்கிற தெருக்களிலே கொண்டு வர இருக்கிறோம். நாளை மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை. நம்ம முடிஞ்சா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூசையை, சரியா? ஒரு 6:15 மணிக்கெல்லாம் திருப்பலி நாம் துவங்கும். 6:30 மணிக்கு இல்லை, 6:15 மணிக்கு திருப்பலி. ஆகவே நம்ம தேரில் நாளைய தினம் நம்முடைய ஹோலி கிராஸ், நம்முடைய உதவி பங்கு தந்தையை சேர்ந்த சபையைச் சேர்ந்த ஹோலி கிராஸ் தந்தையர்கள் நமதை இந்த திருப்பலி நாளை விழாவை வழி நடத்துவார்கள். நாளை பங்கு பெறுவர் அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவினர் நாளைய வழிபாடை வழி நடத்துவார்கள். ஆகவே இது பங்கு பெருவிழா. அனைவருமே நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும். திருப்பலி முடிஞ்ச அளவுக்கு 7:45 மணிக்குள்ளே நாம் நிறைவு செய்வோம். நாம் வளர்கின்ற வசிக்கின்ற பகுதிகளில் இந்த 3 தேர்களை நாம் எடுத்து வர இருக்கிறோம். 2 விஷயம் மட்டும் ரொம்ப பொதுவாக, இந்த வண்டிகளை மட்டும், இந்த பார்க்கிங் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். சில பேருக்கு காது கேட்குதா தெரியல, வேணும் இன்னும் 2 வண்டி முன்னாடி தான் விட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு பவனி இருக்கிறது. அதனால் முடிந்த அளவு ஆலய முகப்புகளில் நம்மவர்கள் கூட நீங்கள் சொல்லலாம், மற்றவங்க யாராவது விட்டால் தயவுசெய்து விடாதீங்க. நம்ம பவனி செல்ல இருக்கோம், தேர் எடுத்து செல்ல இருக்கோம், அங்கே பாரு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும், நம்ம பவனி போகும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக. எனவே முடிந்த அளவு இந்த பார்க்கிங் நாளைய தினம் அம்மா உணவகம் பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் வண்டிகளை நிறுத்தலாம். ஆலய முகப்பிலும் ஃப்ரண்டிலும் கூட தயவுசெய்து வண்டிகளை நிறுத்த 2 வீலர்ஸும் 4 வீலர்ஸும் நிறுத்த வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல். ரெண்டாவது, நாளைய தினம் நான் சொன்ன மாதிரி திருப்படி முடிந்தவுடன் நான் சொல்வேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன் திருப்பி. நாளைய தினம் நம்முடைய இளைஞர்கள் இந்த திருப்படியை வழி நடத்தி எல்லாம் இருக்காங்க. தேரின் முன்பாக வான வேடிக்கை நான் எல்லாம் அமைச்சிருக்கேன், வாட்ஸ்அப் திருப்பி அனுப்புகிறேன். செண்ட மேளம், அதை தொடர்ந்து பலிப்பீட பூக்கள் செல்வார்கள். அதை தொடர்ந்து குழந்தைகள் மந்தையாக செல்லக்கூடாது. 3 பேரை நாம் செல்ற இடம் நிறைய பேருந்துகள் நிறைய வண்டிகள் செல்ற இடம். எனவே 3 பரியாயம் சேனை நான் சொன்ன மாதிரி தன்னார்வ தொண்டர்கள் வழி. நமக்கு என்ன எப்படியாவது போனால் என்ன, கேப் விட்டுட்டு மெதுவாக நான் தான் போய் கத்தணும், எல்லாம் போங்க அப்படின்னு நான் சொல்லாமல் முடிந்த அளவு அத்தனை பேர் முன் வந்து நாம் வெளியில் செல்கிறோம். பல நம்மை பார்க்கிறார்கள். நாம் செல்கிறது பவனி வெறுமனே ஒரு வெளி அடையாளத்துக்காக இல்லை, மாறாக நாம் நம்முடைய பாதுகாவலை அன்னை மரியாதை மிக்கேல் சம்மனஸை கொண்டு செல்ல இருக்கிறோம். எனவே 3 பேர் வரிசையாக குழந்தைகள், அதை தொடர்ந்து பெண்கள் வரிசை கிரகமாக செல்லும். அதை தொடர்ந்து அதிதூதன் மிக்கேல் தேரானது செல்லும். அதை தொடர்ந்து மீண்டும் பெண்கள் 3 பேராக. அதை தொடர்ந்து மரியாயின் சேனை பாடல் குழுவினர் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து மாதா தேர் பின்பாடி மீண்டும் பெண்கள், அதை தொடர்ந்து பேண்ட் வாசிப்பவர்கள், அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து நான் ஆண்களும் சொல்கிறேன். சில பேர் அப்படியே 5 பேர் 10 பேர் கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லை. தேர் என்பது நாம் பவனியாக பாடல்களை பாடிக்கொண்டு ஜெபமாலை ஜெபித்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியமாக பயணிக்க வேண்டும். எனவே 3 பேராக ஆண்கள், அதை தொடர்ந்து கடைசியாக நம்முடைய பாதுகாப்புடைய தேர் அற்புதப்படுது அந்தோணியாருடைய தேரும், அதை தொடர்ந்து ஆண்களும் இப்படியாக நாம் வரிசைகரமாக வருவோம். நாம் மீண்டுமாக சொன்ன ஆலயத்தின் பின்புற வாசல் வழியாக தேர் வரும்போது நம்ம உள்ள நுழையலாம். அனைவருமாக இந்த தேரில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே மீண்டுமாக இந்த வண்டியில் சைடில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரிங்களில் நுழைவாயிலில் வைக்கிற வண்டிகளை தயவுசெய்து விடாதீங்க. நம்மவர்கள் உள்ளே வருவதற்கு இது பெரிய இடைஞ்சலாக இருக்கும். நான் பல முறை சொன்னாலும் நீங்கள் அதான் செய்ய போகிறீங்க. நீங்கள் யாராவது சொல்லணும் இந்த மாதிரி வண்டியெல்லாம் விடக்கூடாது என்று. வாலண்டியர்ஸ் தயவுசெய்து கொஞ்சம் பார்க்கிங்களையும் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு நான் சொன்ன மாதிரி அனைவருமாக கலந்து, ரொம்ப தூரம் இல்லை, 1 மணி நேரம்தான். ஆகவே இந்த பவனியில் மீண்டுமாக இது வாட்ஸ்அப்பில் அறிவிப்போட்டிருக்கேன். நீங்கள் இதை பின்பற்றுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போது இன்றைய நாளின் நிகழ்வுக்கு நாம் வருகிறோம். நாம் நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நற்கருணை பவனி எதற்கு? அந்தோணியார் நற்கருணை எடுத்து சென்ற போது கழுதையே முழங்கால் படிக்கிறது எல்லா சாமியும் சொல்லிட்டான். இங்கே கேட்ட புதுமைகளை தினந்தோறும் கேட்டு நான் ஒன்றா சொல்வேன், என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்தோணியார் புதுமைகளின் புனிதராக இருப்பது காரணம் இங்கிலீஷ் அழகாய் சொல்றார். அவர் எழுதுகிறார், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வாய்ஸ். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வாய்ஸ். அவருடைய வார்த்தையை விட அவருடைய செயல்கள் தான் சத்தமாக. ஏன்னா அவர் பல மணி நேரம் நற்கருணை நாதனோடு ஒன்றித்திருந்தார், ஜெபத்தில் இருந்தார். அதனுடைய விளைவு தான் இன்றளவும் அவர் அதிசயம் புதுமைகளும் செய்கிறார். ஆகவே இந்த நற்கருணை பவனி இப்படியாக நடைபெறும். முதலை பொது கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும், நற்கருணை இங்கு ஸ்தாபிக்கப்படும். ஒரு 2 நிமிடம் தந்தை அவர்கள் நற்கருணையை போற்றி புகழ்ந்த பிற்பாடு நாம் இந்த பவனியிலே கலந்து கொள்ள இருக்கிறோம். முதலிலே பலிப்பீட சிறுவர்கள், அதை தொடர்ந்து சிறுமியர்கள், அதை தொடர்ந்து பெண்கள் 3 வரிசையாக சொல்லலாம், 3 பேராக சொல்லலாம் பெண்கள்,
அதைத் தொடர்ந்து பாடகர் குழுவினர் பாடங்களுடைய நற்கருணை ஃபுல்லாக இன்னைக்கு நற்கருணை பற்றி சிந்திக்கவும் தியானிக்க இருக்கும். நம்முடைய பில்ரோ அதைத் தொடர்ந்து நம்முடைய புதுநன்மை பெற்றிருக்கிற பிள்ளைகள் மலர்களை தூவிக்கொண்டு நற்கருணை அலங்கரிக்கப்பட்டிருக்கிற நற்கருணை நாதரை நாம் பவனி எடுத்து வருவோம். அதற்கு பின்னால் ஆண்கள் பயணிக்குமாறு கேட்டுக்கோ. இதுதான் நம்முடைய பவனியுடைய வழிமுறை. எனவே தயவு செய்து இந்த வழிமுறையை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, 3 இடங்களில் இந்த நற்கருடைய ஆசீர்வாதத்தை ஏற்பாடு செய்திருக்கு. ஒன்று, அது பக்கத்தில் இருக்கிற பில்ரோட் நர்சிங் அந்த முனையில் அங்கு நிற்கப்படும். அங்கே எல்லாம் ஒன்று கூடிய நான் வண்டிகள்லாம் செல்வதால் நாம் அனைவருமாக ஒன்று கூடி ஒரு இடத்துல இருப்போம். அங்கு தந்தையர்கள் குறைந்த நேரம் ஒரு 3 to 4 minutes நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு மறைவுரை, ஒரு நற்கருணை ஆசீர்வாதம். அதைத் தொடர்ந்து மீண்டுமாக அதே வழியிலே நாம் பாமணிப்போம். அம்மா உணவகத்தில் 2வது மறைவுரையும் ஆசீரும் கொடுத்து அங்கிருந்து அப்படி அங்கே போலீஸ் லைன் வழியாக இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் இடர்பாடாக இருக்கும். தயவுசெய்து ஓரமாக வந்து ஆலய உள்ளத்தை வந்த பிற்பாடு நமக்கான 3வது சிந்தனையும் ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டு நம்ம ஆலயத்துக்குள் வந்து உங்களுக்கான ஒரு உணவு ஏற்பாடு ஏதோ சமோசா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டு விட்டு இந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த நற்கருணை பவனியில் நீங்கள் பராக்குகள் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு வருவதென்றால் இந்த நற்கருணை பவனி உங்களுக்கு பலன் அளிக்கப் போவதில்லை. கொச்சிக்காதே. ஆகவே இந்த நற்கருணை பவனி குறைந்த நேரம், மிஞ்சி போன ஒரு அரை மணி நேரத்தை நம்ம முடிஞ்சிருவோம். ஆகவே இந்த நற்கருணையில் நாம் உண்மையாகவே பங்கேற்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் தந்தை அடிக்கடி சொன்னார், மாற்றத்தை ஏற்பட வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த பவனி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகிற சக்தியை தருகிற ஆற்றலை தருகின்ற பவனியாக அமைய வேண்டும். மீண்டுமாக கடைசி ஜபம் செய்த பிற்பாடு நற்கருணை ஸ்தாபத்தில் ஒரு 3 நிமிடங்கள் தந்தை ஆராதித்து துதித்து போற்று பிற்பாடு நம்ம பவனியில் ஆலயத்துக்குள்ளே யாரும் இருக்க வேண்டாம். நான் முடிஞ்சாலும் சொல்கிறேன். அதுவே கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். வயசு ரொம்ப முடியாதுங்க. முதல்ல பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுமைகள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து பாடகர் குழுவினர், அதைத் தொடர்ந்து கொஞ்சம் ஆண்கள், அதைத் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள், புதுநன்மை பெற்ற பிள்ளைகள் வரிசையாக அந்த பூக்களை தெளித்து கொண்டு வருவார்கள். அதைத் தொடர்ந்து நற்கருணையை தந்தை அவர்கள் ஏந்தி கொண்டு வருவார்கள். அதற்கு பின்னால் ஆண்கள் என்று இந்த வரிசையை பின்பற்றுமாறும் கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயர் மதிப்புள்ள திருடையும் இரத்தத்தையும் நாங்கள் உங்களை உட்கொள்வதும் உமது இறைத்தனமை சுவைத்து என்பது முன்னிலையாக திகழ்கின்றது. அதனால் பேரிடத்தை என்றென்று மகிழ்ந்திருக்கும் அருள்வீராகும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் மண்டியிடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மத்தியில் நாம் வரவேற்று, இதோ இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனிவரும் காலம் முழுவதும் நம்மை பராமரிக்கின்ற பாதுகாக்கின்ற ஒரு இறைவனாக இருந்து நம்மை வழிநடத்தப் போகின்றார். ஆகவே பக்தியுடன் நாம் அவரை வரவேற்போம். Oh
இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறிய ஒரு பிரசன்னம். ஆண்டவரே, இந்த உணவை எங்களுக்கு தினமும் தாரும் என்று கேட்ட ஒரு ஆவல் இதோ நம்முடைய மத்தியில் உயிராகவும் உடலாகவும் முழு உறவாகவும் எழுந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இந்த உலகில் எவரும் தர முடியாத ஒரு தியாகத்தை, எவரும் வெளிப்படுத்த முடியாத ஒரு அன்பை, எவராலும் செய்ய முடியாத ஒரு உதவியை தருகின்ற ஒரு தெய்வமாக, நம் நண்பராக, அன்பராக இதோடு நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக எழுந்திருக்கின்றார். எவ்வளவு ஒரு அழகிய மணிமகுடத்தில் இந்த நற்கருணை பிரசனத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த அவளோடு இருக்கின்றார். இந்த ஆண்டுடைய பிரசன்னம் மட்டும்தான் இன்று நம்மை மகிழ்விக்கப் போகின்றது. இன்று நமக்கு சமாதானத்தை தரப்போகின்றது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தரப்போகின்றது, வாழ்வை தரப்போகின்றது. நம்பிக்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை எதிர்பார்ப்பார்கள். ஆகவே இவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பக்தியுடன் ஆண்டவரை ஆராதிக்க உங்களை வரவேற்கின்றேன்.
அன்பர்களே, நாம் மேற்கொள்ளப் போவது ஒரு பயணம். இறைமகன் இயேசு பயணத்தின் போதுதான் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்திருக்கின்றார். இவரை தேடி வந்தவர்கள் நல்ல ஒரு பதிலையும் நற்பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சென்றிருக்கிறார்களாகவே பக்தியுடன் நாம் துவங்க இருக்கின்ற ஒரு பவனியில் நாம் பங்கேற்றும் ஆண்டருடைய அதிசயத்தையும் ஆற்றலையும் பெறும் இந்த பவனியில் நாம் பங்கேற்போம்.